பாண்டிய நாட்டுல இருந்த கடம்பவனத்தின் ஒரு பகுதியில புலிகள் நிறைய வாழ்ந்து வருது. அதனால மான் கூட்டம் அழியத் தொடங்குது. கடைசில ஒரு கருவுற்ற பெண்மான் மட்டும் வாழ்ந்து வருது. அது ஒரு நாள் கன்றையும் ஈன்றுடுது. தன் குட்டியோட தண்ணி குடிக்க போகுது. அப்போ குட்டிமான ஒரு புதரோட மறைவுல விட்டுட்டு தண்ணி குடிக்க தாய்மான் போறப்போ வேடன் ஒருவன் அம்பெய்திடுறான். சாகர தருவாயில அந்த தாய்மான் நினைக்குது, தன்னோட குட்டி இனிமே யாரும் இல்லாம திக்கட்டு நிக்குமே அப்படின்னு மனசு வருத்தத்தோட உயிரை விடுது. அந்த குட்டிமான் பசியால வாடுது. அதோட நிலைமைய பார்த்த கருணை கடலாகிய இறைவன் உமாதேவியோட அங்கு எழுந்தருள்றாரு. அந்த காட்டுல இருந்த பெண் புலிய அந்த குட்டி மானுக்கு பாலூட்டுற மாதிரி இறைவன் ஏவி விடுறாரு. புலியும் அவ்வாறே சென்று மான்குட்டிக்கு தினமும் பாலூட்டி வளர்த்தும் வருது. இப்படி தாயை இழந்த மான்குட்டிக்கு ஒரு பெண் புலி மூலமா பசியாற்றி அருளியதைத்தான் மாணிக்கவாசகர் புலிமுளை புல்வாய்க்கு அருளியது அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. அடுத்து, அலைக்கடல் மீமிசை நடந்தாய் போற்றி. மீமிசை அப்படின்னா மேல. பேரொழி காலத்துல அலை வீசும் பெருங்கடல் எல்லாம் ஒடுங்கினப்போ கூட அந்த வெள்ளத்தின் மேல் நின்று இயங்கியவனே உன்னை போற்றுகின்றேன். இதைத்தான் அலைக்கடல் மீமிசை நடந்தாய் போற்றி அப்படின்னு